தியாகி ஜாஃபர் சாதிக் இன்றைக்கு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். ஏன் தியாகின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவர் வெளியில் வந்த உடனே அத்தனை டிவிக்காரனும் கேமராவை எடுத்துகிட்டு மைக்கு எடுத்துகிட்டு அவர் முன்னாடி போய் நிற்கிறான். ஜாஃபர் சாதிக்கு முகத்தை பாருங்கள் அந்த வீடியோவில். இன்றைக்கி அமலாக்கத்துறையில் பெயில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே சந்தோஷமாக நல்ல நிகழ்வு தான். சரிங்களா, ஆல்ரெடி என்சிபி வழக்குலையும் பெயில் கொடுத்தாங்க, இந்த வழக்குலையும் பெயில் கொடுத்துருக்காங்க. எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். வேறு ஏதாவது உங்களுக்கு வேறு எதுனா சொல்லுங்கள். அப்படியே அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கேன். கொஞ்சம் கூட ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்த அடையாளமே இல்லை, ஒரு பயமும் இல்லை. 2000 கோடி போதைப் பொருளை கடத்தினமே நம்ம அடுத்து என்ன ஆகுமோ அந்த பயம் இல்லை. திமுக அயலானணி செயலாளரில் வெடி போடுறாங்க திமுக காரங்க. இவர் வெடி வந்ததை அதனால தான் தியாகின்னு சொல்கிறேன். வெடி போடுறாங்க. அப்போ அவர் என்ன பேசுகிறாருன்னா, உங்களுடைய அடுத்த நடவடிக்கை என்னன்னு கேட்குறான். ஏதோ ஒரு சாதனையாளர் அடுத்து என்ன, அடுத்த மறுபடியும் 2000 கோடினா 5000 கோடி போதை போதை கடத்த போகிறாரு. இது பத்திரிகைக்காரன் போய் டிவிக்காரன் போய் நீ ஏன் வெக்கம் இல்லாமல் அங்கே போய் கேட்குற. 2000 கோடி கடத்தினார், வெளியில் வந்துட்டார். இனி 5000 கோடி கடத்துவார். இதை அப்படி அவர் சொல்லுவார். அவர் சொல்கிறார், யோசிக்கணும், பார்க்கணும். சாதனையாளர் இல்லை. அதுக்கடுத்து இருக்கிற அரசியல் இது எதுவும் உங்களுக்கு பழிவாங்கல் எதுவும் இருந்ததா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரொம்ப பெருமையாக என்ன சொல்கிறாரு, அடுத்த கேள்வி கேட்கும்போது, நீ காலையில் பேப்பர் பார்த்தேன், 11 பேப்பர்லேயும் என்னை பற்றி தான் போட்டிருக்கீங்க. அதுதான் நான் திருப்பி கேட்டால் நான் என்ன பதில் சொல்ல முடியும்னு ரொம்ப ஒரு விவிஐபி மாதிரி 11 பேப்பரில் போட்டிருக்கான். காலையிலேருந்து சார் 11 பேப்பர்லேயும் போட்டிருக்காங்க. திரும்பி தெரியாத மாதிரி கேட்டிங்கன்னா அப்புறம் வழக்கில் என்ன போட்டிருக்காங்க. நீங்கள் 11 பேப்பரில் காலையில் நான் படிச்சுட்டு தான் வரேன். என்ன போட்டிருக்காங்கன்னா திரும்பி நீங்கள் அதே கேள்வி கேட்குறீங்களே, எப்படி எனக்கு புரியல. நேரம் பாருங்கள், இது வெளியில் வராது. உதயநிதி வாழ்த்து சொல்லியிருப்பார். ஏன்னா 7 லட்சம் கொடுத்துருக்காருல, ஃபோனில் சொல்லியிருப்பார். ஸ்டாலின் பேசினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, பேசியிருப்பார். ஆனால் கட்சிக்காரன் இல்லை, அயலானணி செயலாளர் இல்லை. அதனால் வெளியில் வந்து விட்டார் ஜாஃபர் சாதிக். இனி என்ன நடக்கும், ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இனி கஞ்சா அப்படின்னு இதெல்லாம் உங்களுக்கு போதை பொருட்கள்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். கல்லூரிகள்லேயும் போதை இதெல்லாம் ரொம்ப. ஸோ போதை மன்னர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, தமிழ்நாட்டுக்கு வருத்தமான செய்தி. அரசியல்வாதி குறிப்பாக திமுகவிற்கும் அவர்களுக்கு அவருடைய தலைமை கட்சிகளுக்கும் மகிழ்ச்சியான செய்தி அப்படிங்கிறது தவிர வேறு என்ன சொல்லியிருக்க. நாடு குட்டிச்சவராக போயிடுச்சு. போதை மருந்தை கடத்தினவனெல்லாம் ஒரு விவிஐபி மாதிரி பத்திரிகைகள் தலையில் தூக்கி வச்சு ஆடுறாங்க மீடியாக்கள் அப்படிங்கிற செய்தி இன்றைக்கி வந்ததுலேயே ஒரு வருத்தமான செய்தி.